இந்த சுடரும் ராஜேஸ்வரியும் கூட்டு சேர்ந்து இப்போ அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி ஒரு தப்பு பண்ணவே இல்லை. ஆனா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே சொன்னது மல்லி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட மாட்டி விட்டாரு. அந்த ஒரு நேரத்துல விஜய் பயங்கரமான கோவப்பட்டாரு. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரோ விஜய், அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அதாவது மல்லி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது. அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட தம்பியோட வாழ்க்கைய காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏய் மல்லி, நான் என்ன முட்டாள்ன்னு நெனச்சுட்டு இருக்கியா? இங்க இருக்கிறது ரேணுகா இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஏன்னா ரேணுகாவ கொன்னதே நான் தான்." அப்படின்ற மாரி சொல்லி, இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்கறது மட்டும் இல்லாம, என் தம்பி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்த நான் நிறுத்துவேன்னு நெனைக்கிறியா? அப்பல்லாம் எதுவுமே நடக்காது. அதாவது விஜய் வந்து இந்த ரேணுகா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ரேணுகா கழுத்துல தாலிய கட்ட போறது கன்ஃபார்ம். அதே மாதிரி உன்ன இந்த வீட்டை விட்டு விரட்ட போறதும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மல்லியால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா சொந்த அக்கா வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே நிறைய கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அதாவது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல விஷயத்துல இவங்க கேவலமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட கருணை, அன்பு இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றதும் இப்ப தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடரை பத்தின ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் எங்க போறா என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் இந்த சுடர் இருந்துட்டு நேரா போய் ரகுவை மீட் பண்ற விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம மல்லிக்கு இதுக்கு முன்னாடி இந்த அதாவது இங்க இருக்க பேரு சுடர், அடுத்ததா ரகு அப்படின்ற ஒருத்தருக்கு அவன் யாரு என்ன ஏது அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அந்த ஒரு உண்மை தெரிய வர போகுது. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு நேரா போய் ரகுவை பார்த்து மீட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு வராங்க. இந்த 50 லட்ச ரூபாய் விஷயம், அடுத்ததா வந்து விஜய்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடாது. ஏன்னா மல்லியோட பேரை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? அதனால ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிடைச்ச ப்ராஜெக்டையும் வந்து தட்டி கழிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ அங்க போன நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ரகுவை போயிட்டு பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க யாரு என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த சுடர் யாரு, எதுக்காக நீங்க எல்லாருமே இங்க வந்தீங்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரகுவோட கழுத்தை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் இந்த ரகு இருந்துகிட்டு எல்லா உண்மையுமே இப்போ மல்லி கிட்ட சொல்ல போறான். இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி நீ இனிமே இங்க, அதாவது நம்ம மல்லி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றான். அந்த மாதிரி வந்து அதாவது ரேணுகா மாதிரியே இருக்கிறதுனால தான் இங்க அமிச்சோம். அதே மாதிரி அந்த கதிரேசனோட 50 லட்ச ரூபாய் எடுத்தது நான் தான் சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சிட்ட. இதுக்கப்புறம் நான் மறைச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் யாரு, ரகு யாரு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த ரகு எல்லா உண்மையுமே சொல்றான் அப்படின்னா அவன் திருந்திட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம மல்லி கிட்ட சொல்றான், நீ இங்க இருந்து தப்பிச்சு போனாதானே, உன்னை இங்க இருந்து விட்டாதானே, உன்னை இங்கேயே பணம் பண்ண போறேன், உன்னை இங்கேயே கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.